சார் வாழ்த்துக்கள் சார். சார் என்னென்ன கேட்டகரியில் விருது நடிகர் நடிகைகள் தவிர என்ன சில கேட்டகரி வந்து கவர்மெண்ட்லேயே விருது கிடையாது. மேக்கப் மேனுக்கு, காஸ்டியூமருக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியனுக்குலாம் அதெல்லாம் உண்டா? அப்புறம் குறிப்பாக பத்திரிகையாளருக்கு விருது உண்டா? எங்கள் டைமண்ட் சார் எங்களுக்கு ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காரு. என்னுடைய சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே ஆரம்பித்தேன் உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரிகை தொடர்பாளராக தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை தொடங்கிச்சு. அதனால் பத்திரிகை தொடர்பாளரிலிருந்து படத்தினுடைய இயக்குனர், கதாநாயகன், கதாநாயகி வரைக்கும் எல்லாருக்கும் ஏறக்குறைய ஒரு 45-50 கேட்டகரியில் இந்த அவார்டு கொடுக்குறோம். எதுமா இல்லை இது முழுக்க முழுக்க திரை விருது தான். அதனால் திரை சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மட்டும்தான் இதில் விருது. வெப்சீரிஸ் இல்லை, வெப்சீரிஸ் இந்த வருஷம் நம்ம சேர்க்கலை சார். சித்ரா சார் நீங்கள் வந்து இல்லை இந்த வருஷம் சேர்க்கலை. திரைப்படங்களுக்கு ஓடிடியில் வர திரைப்படங்கள் உண்டு சார். நீங்கள் வந்து நம்ம டைரக்டர் பாரதி ராஜா சார்ட்டேருந்து வந்தீங்க. பாரதி ராஜா சார் பேரில் ஒரு விருது அவர் கையால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்ட் மாதிரி அப்படி ஒரு விருது பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி அறிவிப்பு வந்து இந்த விருதை பற்றி முழுக்க விருதுகள் வரும்போது என்ன இதில் சில சர்ப்ரைஸ் பேக்கெட்லாம் இருக்குது. ரெகுலர் விருது மட்டும் இல்லாமல் சில விசேஷ விருதுகள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து டெஃபினட்டாக அந்த விருதுகளை பற்றி அறிவிக்கும் போது நிச்சயமாக இருக்கும். சார் சித்ராமன் சார், இங்கே பின்னாடி நீங்கள் மக்கள் தொடர்பாளர் எல்லாருக்கும் சொன்னீங்க. இது சினிமா சம்மந்தப்பட்டு சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பீங்களா? இயக்குநர்கள் எப்படி பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க? ஏன்னா இப்போ நாங்கள் கேள்வி கேட்குற எங்கள் பேர்லாம் வருமா? புரியல என்ன சினிமா பத்திரிகையாளர்களுக்கு சார் இப்போ இல்லை சிறந்த இயக்குனர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி எங்களுக்கு திறந்த பத்திரிகை தொடர்பாளர் யார் எங்களுக்கு தெரியும் இல்லையா? இயக்குனர் தொடர்பாளர்கள் வேறு சார், பத்திரிகையாளர்கள் வேறு. பத்திரிகையாளர்கள் தான் நான் சொல்கிற தொடர்பாளர் மட்டும் இல்லை. பத்திரிகையாளர் நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நீங்கள் எங்களை படுத்துகிற பாட்டிலேருந்து உங்களுக்கு திறந்த பத்திரிகையாளர் எங்களால் இனம் கண்டுபிடிக்க முடியும். என்னதான் நீங்கள் வந்து எங்களை இது பண்ணால் கூட எங்களை கேள்வி கேட்கும்போது வந்து கடுமையான கேள்வியாக இருந்தாலும் இது வரைக்கும் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் இருக்கிற யாருமே வந்து அநாகரிகமாகவோ இல்லை அவதூறாவோ இல்லை வந்து எங்களை ஹூன் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது வந்து சின்ன சின்ன இருக்கும். அது அப்படியே வெளியே போகும்போது அப்படி தான் அந்த மாதிரி ஒரு உணவோடு தான் இருந்திருக்கு. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு வந்து சிறந்த பத்திரிகையாளரை எங்களால் இனம் கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம். ஏன் சொல்கிறேன்னா இங்கே சங்கங்கள் பல இருக்குது சார் உள்ள. ஸோ அதனால் கேட்டேன்னா சில சங்கங்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், இன்னொரு சங்கம் வந்து க்ளோஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இவங்க உங்ககிட்ட அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக கேட்குறோம். ஏன்னா இப்போ வர எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு உங்கள் பேர் எங்கள் பேர் தெரியுமா அப்படின்றத நாங்கள் கேள்வி. நீங்கள் நினைக்கிறது என்ன புரியல. பத்திரிகையாளருடைய தகுதி என்பது எந்த சங்கத்தை சார்ந்திருக்கணும் அப்படின்னு பொறுத்தா இல்லை பத்திரிகையாளர் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார் அவர். பத்திரிகையாளருடைய தகுதி அப்படின்றது அவருடைய எழுத்து தானே தவிர எந்த சங்கத்தை அவர் சார்ந்திருக்கார் அப்படின்றது இல்லையே. இப்போ எழுத்துக்கு தானே மரியாதை சார். இப்போ எழுத்தை தாண்டி ஃபுல்லாக பின்னாடி கேமரா தான் சார் போட்டிருக்காங்க, டிஜிட்டல் தான் வந்திருக்கு. இதை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க? பத்திரிகையாளர் வேறு ஊடகவியலாளர் எடுக்க போகிறோம். அதனால் பத்திரிகையாளர் தனி, ஊடகவியலாளர் தனி. எம்ஜிஆர் பேர்லேயும் சிவாஜி பேர்லேயும் ஏற்கனவே நண்பர் பாபு வந்து விருதுகள் வழங்கிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அது வந்து நம்ம கன்சிடரேஷனில் இருக்குது. சித்ரா சார் இங்கே சார் நீங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்கீங்க, 4 டிக்கெட்ஸ் மேலே இருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் உங்களுக்கு தோணவே இல்லை? இப்போ தோன்றதுக்கு காரணம் என்ன? இதுக்கு தான் அழகாக ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவர்ப் சொன்னாங்க, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு. அது மாதிரி ஏன் இந்த விருது வழங்குற விழாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் செல்வமணி சொல்கிற மாதிரி இப்போ தான் அதுக்கு ஒரு கேப் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல, அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த விருது வழங்கும் விழா அப்படின்றது இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அதில் கால் வைக்கலாமான்னு ஒவ்வொரு வருஷமும் யோசித்து இந்த வருஷம்தான் துணிச்சலோடு இறங்கியிருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது. இப்போ இந்த வருஷமே இது சாத்தியமாக இருக்குன்னா இந்த நண்பர்கள் இத்தனை பேர் சொன்னாங்களே இங்கே நாங்கள் உங்களுக்கெல்லாம் பக்கத்துணையாக இந்த விருது வழங்கும் விழாவில் இருப்போம்னு, இந்த நண்பர்கள் கூட்டம் தான் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக. சார் பாக்யராஜ் சார், இதோ இங்கே 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 பின்னாடி சார். என்ன சொல்லுங்கள் சார். இல்லை இப்போ நீங்கள்
பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இது வந்து ஒளிப்பதிவு, இது வந்து அழகாக எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க, கதையை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டியூடு பேசக்கூடிய பொருளாக மாறுச்சு. இது ஒரு படமா, இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஆனால் அந்த படம் 500 கோடி வசூல் அடிச்சுது. அது கூடயே பைசன் ஒரு படம் வருது, அதை வந்து ஜாதி ரீதியாக இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க? இது ஜூரி சீட்டெல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும். அதனால் இவங்க தான் ஏன்னா இங்கே ஃப்ரேம் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு. ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்னு இங்கே சினிமா இல்லை, இங்கே ஜாதி டு ஜாதி அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜூரி வந்து அவர் பார்க்க பார்வை சினிமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் ஆனால் கொடுக்கும் பொழுது இவருக்கு கொடுத்துட்டிங்களே, இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு வரும். அதை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்றதால தான் கேட்குறேன் சார். விருதுகளும் அதை பற்றி விமர்சனங்களை வந்து ரெட்டப்படும் சார். சிறந்த பத்திரிகையாளர்னு எப்படி எதை கண்டுபிடிப்பேன்னு கேள்வி கேட்டீங்க. அதை நான் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான கேள்விகளை பண்ணி கேட்குறீங்க. நிச்சயமாக திரைப்படங்களை நாங்கள் திரைப்படங்களாக தான் பார்ப்போம். எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாதியை முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால் எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஒரு சிலரால் இருக்கலாம். அதனால் வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமாக இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்த்தோம். இங்கே இருக்கவங்களாம் யாரும் எந்த ஜாதி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. 40 வருஷம் ஆகி கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமாக தான் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் அந்த கவலை விட்டுருங்க, நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்ப்போம். We'll take one last question, please. பாக்யராஜ் சார், நீங்கள் ஜூரி தலைவர்னால கேட்குறோம். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விருது இருக்குது, நிறைய ஜூரி கமிட்டி, தேசிய விருது நம்ம சார்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு இது வரைக்கும் விருது கிடைக்கவே இல்லை. ரஜினி சார் வந்து 50 வருஷமாக இருக்கார், விருது கிடைக்கவே இல்லை. எம்எஸ்வி சாருக்கு கிடைக்கல, நாகேஷ் சாருக்கு கிடைக்கல. அது மாதிரி ஆளுங்களுக்குலாம் தேசிய விருதுங்கிறது வந்து கிடைக்கவே இல்லை. அது என்ன காரணம்னு நினைக்கிங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு கமிட்டி தலைவர்லாம் கூட இருந்திருக்காங்க. இது ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு நம்ம எப்படி எனக்கு புரியல, எப்படி சொல்கிறதுன்னு சரி. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம இங்கே ரசித்து கொண்டாடுற திரைப்படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்கள் சமயத்தில் தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புகிறதே இல்லை. அது யார் தப்புன்றது தெரியாது. இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும். அது சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம். இது ஏதோ கேட்டால் போகிற படம் கலெக்ஷன் ஆகிடுச்சின்ட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போடாமல் விட்டுறாங்க. நிறைய படங்கள் அப்படி தான் மிஸ் ஆகுது. நான் ஒரு தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன். நான் நீங்கள் பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை. ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே, இப்போ அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன் சிவாஜி சாருக்கு கொடுக்கல? சிவாஜி சார் வாங்கிட்டாரு, தேசிய விருது வாங்கலையா? தாதா சாஹேப் விருது. அந்த மாதிரி ஒரு அதையெல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி தான். அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை. அது ஒரு சாரார் மட்டும்தான் அந்த விருதுக்கு படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா படமும் இப்போ தான் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிஷப் ஷெட்டிக்கு கொடுத்தாங்க. போன வருஷம் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படம் இப்போது நம்ம தம்பி ஒரு தனுஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நம்மெல்லாம் போய் கொடுக்குற அழுத்தம் காரணமாக நடித்தா கமர்ஷியல் படம்னா இது என்ன நடிப்பு நல்லா நடிச்சிருக்காருன்றது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம பண்ணுறாங்க. சார் இது நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தானா சார், இல்லை பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கணக்கில் எடுத்துப்பீங்களா? அது மாதிரி டப்பிங் கலைஞர்களுக்கெல்லாம் விருது இருக்கா சார்? நேரடி தமிழ் படங்கள் தான். அதாவது இங்கேயா இல்லை, நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தான் இதில் பங்கு பெறும். டப்பிங் கலைஞர்கள் இருக்கா சார்? இருக்காது. All right, thank you all once again, and our heartfelt gratitude to our esteemed
jury members for taking the time out and making it today. Mikka nandri, sir. And to our dear press and media for your constant support. A grand celebration awaits us at the first edition of Frame and Fame Awards on January 25th, 2026. Thank you all once again and have a great evening. அவார்ட்ஸோட சோல்னா அதை கெத்தாக ஃப்ளான் பண்ணுற அந்த ட்ராஃபி தாங்க. ஏன்னா அது உழைப்புக்கான அங்கீகாரம், கலைக்கு கொடுக்குற மரியாதை மற்றும் சினிமாவோட ஃப்யூச்சருக்கு ஒரு ப்ராமிஸ். இட்ஸ் நவ் டைம் டு அன்வேல் த ட்ரோஃபி. மே ஐ நவ் ரிக்வெஸ்ட் ஆர் எஸ்டீம் ஜூரி டு அன்வேல் த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ட்ரோஃபி. May I now request our PROs to join the stage as well. Requesting you to please இயக்குனருக்கு வந்து தொடர்பாளர்கள் வேற சார், பத்திரிகையாளர்கள் வேற. பத்திரிகையாளர்கள் தான் நான் சொல்கிற, தொடர்பாளர் மட்டும் இல்லை. பத்திரிகையாளர் நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த பத்திரிகையாளர் எங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஜாதியை முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால்